வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீட் 2025 அசிடிக் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் அசிடிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் அலிஃபேட்டிக் ஆசிட்ஸ். அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட், அடுத்தது அசிட்டிக் ஆசிட், அடுத்தது 2-மெத்தில் ப்ரோபியானிக் ஆசிட், அடுத்தது 2,2-டைமெத்தில் ப்ரோபியானிக் ஆசிட். இத்தனை கொடுத்துருக்காங்க. இதில் யார் ஸ்ட்ராங் ஆசிட், அதுக்கு அடுத்தது யார் ரொம்ப வீக் ஆசிட் அப்படிங்கிறத ஆர்டர் நம்ம எழுதணும். இது அவங்க கொடுத்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்லேயே இருக்குது, அதனால் அந்த ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன்னு போட்டு நான் அதை மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ ஃபார்மிக் ஆசிடில் ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ ஓக்கும் ஹச்சுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருக்கும், அதனால் ஈஸியாக ஹச் ப்ளஸ்ஸை கொடுக்கும். அப்போ ஆனால் அசிட்டிக் ஆசிடில் பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப்பு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் குரூப்பு, அதனால் தாண்ட இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டியை கார்பாக்சிலிக் ஆசிட்ஸுக்கு கொடுக்கும். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய ஓஹெச்சுக்கு இடையே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து அதிகமாகும், அதனால் அவ்வளோ ஈஸியாக கொடுக்காது ஃபார்மிக் ஆசிடோட கம்பேர் பண்ணும்போது. மற்ற ரெண்டு ஆசிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக கொடுக்கும். அதனால் ஃபார்மிக் ஆசிட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆசிட், அதுக்கு அடுத்த இடம் யார் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். அடுத்தது 2-மெத்தில் ப்ரோபியானிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் 2 அல்கைல் குரூப் இருக்குது. 2,2-டைமெத்தில் ப்ரோபியானிக் ஆசிடில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 அல்கைல் குரூப் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது 2,2-டைமெத்தில் ப்ரோபியானிக் ஆசிடில் தான் ஓஹெச்சுக்கு இடையே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, அந்த டென்சிட்டி, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்து ஓக்கும் ஹச்சுக்கும் கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும், அட்ராக்ஷன் பவர். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியாது, அதாவது அந்த 2,2-டைமெத்தில் ப்ரோபியானிக் ஆசிடில். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆசிட் யார் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட், செகண்ட் ஒன் வந்து அசிட்டிக் ஆசிட், தேர்ட் ஒன் வந்து 2 அல்கைல் குரூப் இருக்கிறது, ஃபோர்த் ஒன் வந்து 3 அல்கைல் குரூப் இருக்குது. அப்போ தேர்ட் ஒன் வந்து 2-மெத்தில் ப்ரோபியானிக் ஆசிட், ஃபோர்த் ஒன் வந்து 2,2-டைமெத்தில் ப்ரோபியானிக் ஆசிட். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்கள் நீட் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபார்மிக் ஆசிட் கிரேட்டர் தென் அசிட்டிக் ஆசிட் இஸ் கிரேட்டர் தென் 2-மெத்தில் ப்ரோபியானிக் ஆசிட் இஸ் கிரேட்டர் தென் 2,2-டைமெத்தில் ப்ரோபியானிக் ஆசிட். இப்போ அசிட்டிக் ஸ்ட்ரென்த்தை வச்சு 2015 தற்போது நடைபெற்ற நீட் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா?